உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள தரலி மற்றும் சுயிடாப் ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மேக வெடிப்புகளால் கனமழை கொட்டியது. இதனால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் இருந்த வீடுகள், கடைகள், விடுதிகள் என அனைத்தும் கண்ணிமைக்கும் நொடியில் அடித்துச் செல்லப்பட்டன. உத்தராகண்டில் மண் சரிவால் பூமிக்குள் புதையுண்ட 4 சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தொடர் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. உத்தரகாசியில் உள்ள தரலி மற்றும் சுயிடாப் மண் சரிவால் கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் கட்டட குவியல்களுக்குள் கிடந்த 4 பேரின் சடலம் மீட்கப்பட்டது. மேலும் காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய குழுவினர் மற்றும் இந்திய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹர்சிலில் மாயமான ராணுவ வீரர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உத்தரகாசியை அடுத்த ஹர்சில் பகுதியில் இயங்கிய இந்திய ராணுவ முகாம் மண் சரிவால் மூடிய நிலையில் 8 ராணுவ வீரர்கள் மாயமாகினர். உத்தரகாசியின் தராலி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கிய நபர் ஒருவர் தப்பி எழுந்து வரக்கூடிய காட்சி வெளியாகியுள்ளது. தராலி பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் பலர் அதில் மாயமாகினர். இந்நிலையில் அங்கு இடிபாடுகளில் இருந்து ஒருவர் நடக்க முடியாமல் தப்பி எழுந்து வந்த காட்சி அனைவரையும் கலங்க வைத்தது. உத்தராகண்டில் புனித தலமான கங்கோத்ரி பகுதிக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் பரிதவிப்புக்குள்ளாகினர். மேலும் ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்த நிலையில் கங்கை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேகவெடிப்பால் உருக்குலைந்த உத்தராகண்ட் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மேகவெடிப்பால் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து கேட்டறிந்தனர். 24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு கூடுதல் வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்திற்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியில் அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியா என்றும் வர்த்தக ரீதியா இந்தியா ஒரு நல்ல நட்பு நாடு அல்ல என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். 25%, but I think I'm going to raise that very substantially over the next 24 hours because they're buying Russian oil, they're fueling the war machine. And if they're going to do that, then I'm not going to be happy. இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே 25% வரியை அறிவித்துள்ள ட்ரம்ப் இதனை அதிகரிப்பாரா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் அறிவித்ததை அடுத்து பங்குச்சந்தைகள் சரிவை கண்டன. ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குவதோடு அதில் பெரும் பகுதியை சந்தையில் விற்று லாபம் பார்ப்பதால் வரியை அதிகரிக்க இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். அதன் தாக்கத்தால் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 304 புள்ளிகள் சரிந்து 80,710 வர்த்தகமானது. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 73 புள்ளிகள் குறைந்து 24,649 வர்த்தகம் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% என்ற இரட்டை இலக்கை எட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% உயர்ந்துள்ளது. 2010-2011 ஆண்டில் திமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி 13.12% என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது. உதகையில் கனமழை பெய்ததால் ரயில்வே பாலத்தில் வெள்ளம் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகையில் கனமழை கொட்டியது. உதகையில் இருந்து படகு இல்லம் மற்றும் காந்தல் செல்லக்கூடிய சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் குளம் போல் தேங்கியதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. ரயில்வே காவல் நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்தது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. கிருஷ்ணகிரி, திருச்சி, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மழை பெய்தது. கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் கொடுமையான சூழல் நிலவியது.
கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்திரச்சாவடி அணை மற்றும் பேரூர் படித்துறை அருகே தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் 5 மாவட்ட மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டினால் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பதால் வைகை ஆற்றை கடக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஏழை என்ற சொல்லே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மக்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் 75 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கடன் 5,18,000 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு பக்கம் கடன் அதிகமாகியிருக்கிறீங்க, நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு முன்பு அறிவித்த தேதிக்கு முன்பாகவே நடத்தப்படும் என்று கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மதுரையில் வரும் 25ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விமான நிலையம் அருகே உள்ள எளியார்பத்தியில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் 21ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மாநாடு நடைபெறும் என்று விஜய் அறிவித்துள்ளார். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மேற்கொண்ட பரப்புரையில் மக்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நடிகர் விஜய் தேவரகுண்டா நடித்திருக்கூடிய கிங்டம் திரைப்படம் வெளியான திரையரங்களை முற்றுகையிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். படத்தில் ஈழத் தமிழர்களை தீயவர்கள் போல் சித்தரித்திருப்பதாக கூறி சென்னை அம்பத்தூரில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட திரையரங்கத்தை முற்றுகையிட்டனர். இதேபோல கோவை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது.